என்னடா வெஜ்ஜில் போய் கறின்னுவீங்க. ஸோ இது CURRY கறி. ஓகே. ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மரியா ஷர்லின். டுடே வி ஆர் கோயிங் டு வாட்ச் வெஜ் கறி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கிரேவின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சட்டுப்புட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சின்ன பசங்க லீவ் விட்டால் ஸ்கூலு சீக்கிரமாக விட்டால் வீட்டில் இருக்கணும் வந்து லபான்னு கத்துறாங்க. எனக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க கைஸ். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், சின்னது ஒரு சைஸ் ஆஃப் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 10 போல கருவேப்பிலை லீவ்ஸ், தென் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மிலே இருக்கட்டும். இது 2 மினிட்ஸ் அளவுக்கு ஆன உடனே நம்ம செப்பரேட்டாக அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயத்தோட பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றா கூட அரைச்சிக்கலாம், பட் நான் வந்து செப்பரேட்டாக அரைச்சிக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். பாருங்க, இதோட கன்சிஸ்டன்சியே கொஞ்சமாக திக்காகிற மாதிரியே இருக்குது. இப்போ இன்னுமே ரெடி ஆகலை. இது சிம்மிலேயே வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா திக்காகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைச்சு வச்சிடுறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, மைதா மாவு ஆஃப் கப்பு எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே நம்ம கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள் கை. சூப்பராக இருக்குது பார்க்குறப்பவே. இந்த டைமில் நம்ம ஃபேவரட் கோகோனட் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறுங்க கை. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அடி பிடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி மாரி வேணும் இல்லையா நம்மளுக்கு, ஸோ அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு இது லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகட்டும். மூடி எதுவும் போட தேவையில்லை. இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து நான் சப்பாத்தியும் இந்த கேப்பில் வந்து சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெறும் நான், சப்பாத்தி, பூரி இதுக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்குமே நம்ம வந்து இதை தொட்டு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கைஸ், நல்லா மாவு வந்து நல்லா திரட்டிட்டேன். ஸோ மாவு வந்து நல்லா ஊறணும் கைஸ். ஒரு 1/2 hour இல்லைனா 20 மினிட்ஸ். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா வரும். ஆனால் நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு தான் வந்து ஊற வச்சேன். ஏன்னா நான் 2 வேளை ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் பாருங்கள். இப்போ சுட சப்பாத்தியும் ரெடி, இன்னைக்கான ஸ்பெஷல் வெஜ் கறியும் ரெடி கைஸ். இன்னொன்று கேட்குறதுக்கு மறந்துட்டீங்க பாருங்கள். என்னென்னா தேங்காய் சேர்க்குறோம்ல, அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த சோயாபீனை கூட நல்லா சேர்த்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டு இது கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்தோம்னா அந்த ரெசிபி கூட நல்லா இருக்கும் கைஸ். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.